வணக்கம். என் பேர் வைத்தி சங்கர். நான் சேலத்திலிருந்து வரேன். நான் ஒரு இந்திய தேசிய கட்சியில் மாநகர செயலாளராக இருந்தேன். மாவட்ட இளைஞர் அணி செயலாளராக இருந்தேன். மாநில பொருளாளர் வரைக்கும் பதவி வைத்தவன். எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியலில் நான் என்னன்னைக்கும் தெய்வமாக வழங்கக்கூடிய ஒரே உத்தம தலைவன் காமராஜர், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி. அந்த உத்தம தலைவன் வரிசையில் நான் என்றைக்குமே நினைத்து பார்க்குற ஒரு அற்புதமான தலைவர் தேசிய முற்போக்கு கூட்டணி திராவிட கழக தலைவராக இருந்த விஜயகாந்த். ஏனென்றால் காமராஜரிடம் என்னென்ன குணங்கள் இருந்ததோ அத்தனை குணங்களும் ஒரே படைத்த ஒரே தலைவன் விஜயகாந்த். நான் மாற்றுக் கட்சியே இருந்தவனாக இருந்தாலும் என்றைக்கும் எனக்கு விஜயகாந்த் மேல் ஒரு அன்பு பாசம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் நான் வேறு கட்சியில் இருந்து அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு எனது அருமை தலைவர் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் என்னை கூப்பிட்டு கூட இருந்தார். நான் என்றைக்குமே பிறந்ததுலேருந்து ஒரே கட்சியில் இருந்ததுனால அந்த கட்சியில் தான் இருக்கேன். ஆனால் நான் விஜயகாந்த் இறந்த அன்னிலேருந்து அன்றைக்கி வந்தேன். 2 நாளாக விஜயகாந்த் பாடியோடையே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் முதல் வருஷம் பூஜைக்கு வந்தேன். இப்போ 2வது வருஷம் பூஜைக்கு வந்திருக்கிறேன். நான் மாற்றுக் கட்சியை சேர்ந்தனால விஜயகாந்தை என் தலைவனாக ஏற்றுருக்கிறதுனால தான். ஏன்னா விஜயகாந்த் எத்தனையோ வள்ளல்ங்கிறாங்க. உண்மையான வள்ளல் இந்திய நாட்டிலே விஜயகாந்தை தவிர யாருமே இல்லை. இது அடிச்சு சொல்ற உண்மை. மகாலட்சுமி, பேராசிரியர் மகாலட்சுமி, தேர்தல் பணிக்குழு செயலாளர். கேப்டன் மறைஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 2 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு தலைவர் இறங்கும்போது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ அதே அளவுக்கு இன்னைக்கு அந்த கூட்டம் வராம இருக்கு. என்னமா காரணம்? நாங்க இன்னைக்கு 2வது குரு பூஜை, எங்களுடைய கேப்டன் அவர்களுடைய 2வது குரு பூஜை. நாங்க நினைவு நாளா கூட சொல்லல, இதை குரு பூஜையா சொல்றோம். ஏன்னா கேப்டன் அவர்கள் மனிதராக பிறந்து ஏழை மக்களுக்காக வாழ்ந்து கலை உலக கடனை அடைத்து தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்ச அரசியலுக்கு வந்தவர். அவர் மறைவுன்றதோட இறைவனாகி போனார்னு சொல்லிதான் நாங்க இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசியலுக்கு தமிழக மக்கள் அவர்களை ஏமாற்றதன் காரணமாக அவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் தலைவரா வர வேண்டிய அவர்களை நாம இழந்துட்டோம்னு எல்லா மக்களையும் சிந்திக்க வச்சாரு. அதோட மட்டும் இல்லாம நம்மள நினைச்சிட்டு இருக்கோம் அவர் இந்த தமிழகத்தை ஆளவே இல்லை. அவர் எப்பவோ தமிழக மக்களை ஆண்டு விட்டார், உலக மக்களை ஆண்டு விட்டார். அவர் அகிலத்தையே ஆண்டவர். எங்களுக்கு இப்பொழுது அவருடைய நினைவு நாளை நாங்க குரு பூஜைன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். எங்களுடைய ஆண்டவர் அவர், அகிலத்தை ஆண்டவர் அவர், தமிழகத்தை ஆண்ட அவர், தமிழக மக்களினுடைய இதயங்களை ஆண்டவர், அகில உலக மக்களின் இதயத்தை ஆண்டவர் அவர். அந்நியர் கேப்டன் கட்சி அந்நியர் வழி நடத்துறாங்க. எந்த அளவுக்கு வழி நடத்துறாங்க? எங்களுடைய புரட்சியின் அரசி அந்நியார் அவர்கள் மிகச்சிறந்த காவல் தெய்வமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கேப்டன் இருக்கும் பொழுது எப்படி அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த கழகத்தை வழிநடத்தினாரோ அதே போல அவர் இறைவனாகி போன பின்பும் இந்த கழகத்திற்கு காவல் தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். வணக்கம். உங்களை பார்த்து கேப்டன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்குண்ணே. நன்றி மறவாம நீங்க அண்ணன் ஜாரப்பாமன் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேப்டன் மறைஞ்சு 2 வருஷம் ஆகுது. இருந்தாலும் அதே கூட்டம் அதே இது இன்னும் வந்துட்டு இருக்கு. என்ன கூட்டம் ஏறி இருக்கு. இருமுடி கட்டி வச்சிருக்காங்க. சபரிமலைக்கு போற மாதிரி இருமுடி கட்டி வச்சிருக்காங்க. அவர் தெய்வ சக்தி உள்ளவர். எனக்கு பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவர் மரணம் அடைந்தாருன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா அவரோட இறுதி ஊர்வலத்துல கழுகு பறந்துச்சு. இப்போ கூட கழுகு வர எனக்கு தெரிஞ்சு. போன வருஷம் கழுகு வந்துச்சு. அதான் இப்போ கழுகு. அதாவது மார்கழி மாசம் இறக்குறது தெய்வ இதுபடி கடவுள் தான் மார்கழி மாசம் இறக்குப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மார்கழி மாசம் இறந்தாருன்னு என்னால சொல்ல முடியல. அவர் மறைந்தாரு என்னன்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் நம்மளோட மறையல, இங்கதான் இருக்காரு பாருங்க. பல லட்சம் பேர் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அவர் போட்டோ வச்சு பூ போட்டு அவருக்கு மெழுகுத்திரி ஏற்றி பண்றாங்கன்னா அவர் கூட இருக்கிறாங்க. நம்ம அப்பா, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்தாருங்கிறது தான் இந்த உலக மக்கள் நினைக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, மலேசியாவில் ஏத்திட்டு இருக்காங்க. எனக்கு போன் பண்ணாங்க. சிங்கப்பூர்ல ஏத்தாங்க, சிலோன்ல ஏத்திட்டு இருக்காங்க. அப்போ உலகம் முழுவதும் ஒரு மாபெரும் தலைவரா நம்ம புரட்சிக்கிற கேப்டன் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஒரு மன வருத்தம் தான், மறைஞ்சிட்டாருங்குது. ஏன்னா இயற்கையை நம்மளால மாற்ற முடியல. ஆனா நம்ம கூட இருக்காரு. தம்பி சண்முக பாண்டியன் கொம்பூசி நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? தம்பி செம்மையா பண்ணிருக்காரு. அவரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவருக்கு நிறைய பேரும் புகழும் இருக்குது. கேப்டனை விட இன்னும் கொஞ்சம் ஏறி வருவார் அவரு. ஏன்னா கேப்டன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் லேட்டா தான் ஹீரோவை என்ட்ரி ஆனாரு. தம்பி முன்னாடியே என்ட்ரி ஆயிட்டாரு. ஆனா இவர் என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள அவர் மிகப்பெரிய டாப் ஒரு ஹீரோவா நம்ம தமிழ்நாட்டுல வெற்றி கொடி நாட்டுவாரு. அவருக்கு திருமணம் சீக்கிரம் கேப்டன் பண்ணி வைக்கணும். அந்த இடத்துல நான் வேண்டுகோள் வச்சேன்.
நீங்க சொன்னீங்க. ஆமா. ஆகுன்றீங்க. அப்ப எப்ப ஆகுனீங்க? உங்க வாக்கு பலிதம். கண்டிப்பா என் வாக்கு பலிதம். சம்பவம் பண்ணி எப்ப கல்யாணம் நடக்கும்? கூடிய சீக்கிரம்னு தான் போன வாட்டியே சொன்னேன். ஆனா இந்த ஆண்டு சொல்றேன், அடுத்த ஆண்டு முடிவதற்குள்ள திருமணம் நடந்துரும். பிரபாரன் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நடந்துருமா? ஆமா, எம்எல்ஏ ஆன பிறகு நடக்கும். எம்எல்ஏ ஆகணும், அது மட்டும் இல்ல, வேற ஒன்றும் நினைக்கிறேன் அது நடக்கும். அன்னைக்கு நினைக்கிறேன் அதை. சந்தோஷம் சந்தோஷம். கேப்டனுடைய உற்று துணையா ஒரு ரத்தமா இருந்திருக்கீங்க. உங்களை கேப்டன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தொண்டர்கள் நாங்க உங்களையும் இப்ப பாக்குறோம். கேப்டன் மறைஞ்சு 2 வருஷம் ஆகியும் உங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர் எங்களை விட்டு போகல, உங்களை விட்டும் போகல, எங்களை விட்டும் போகல. அதுக்கு இங்கதான் இருக்காது எங்க அண்ணன். அது என்னுடைய தாய் தகப்பனோட எங்க அண்ணன் தான். நான் 16 ஆண்டுகள் எங்க சாப்பாடு போட்டு நான் என்ன சொல்றது அது பூராத்தை கேட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 19,000 மண்டலத்துக்கு பேசியிருக்கேன். இதை கட்சியை இதுக்கு அப்பெல்லாம் மண்டம் இந்த அடித்தளம் போட்டது நாங்க தான். எங்க அண்ணன் வந்து மிகப்பெரிய மனிதர், யாருக்கு துணிஞ்சு பேசுவாரு, யாருக்கு நாங்க 49 பேர் அங்கே அவர் கூட இருந்த நண்பர்கள். எனக்கு 80லேருந்து நண்பரா இருந்து அண்ணனா ஆகிட்டார். 80லேருந்து எனக்கு அண்ணனா நண்பரா இருந்து அண்ணனா ஆறாரு. என் தெய்வம் இறந்த பிறகு எனக்கு மனசே போச்சு. நாங்க 49 பேர்ல நான் ஒரு ஆளு தான் அடி வாங்குற ஆளு. அவர்கிட்ட எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. எல்லாம் இப்ராஹிம் வரையும் அடி, ராமவசந்தில எல்லாருமே அடி வாங்கினவங்க தான். நீங்க வடிவேலி அடிச்சால. ஆமா. அதனால எங்க அண்ணன் ஏன்னா என் மேல பயங்கர பாசம், நேசம்னா அப்படி ஒரு நேசம். சுப்ராஜ் வந்துட்டானா கேட்பேன். நைட்டு 2 மணி 3 மணிக்கு சூட்டி முடிச்சுட்டு வரும்போது நாங்க எல்லாரும் மேல படுத்து கிடப்போம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, தரையில போய் படுப்பார். நான் எந்திரிச்சு நான் 3 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா தரை என்ன அங்கே படுத்துவான சத்தம் போடாதா தூக்குறாரு. ஏன்னா ஓ வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தூக்குறாங்க எல்லாம். நீ வேணும்னு சொல்லி அப்புறம் அரவிந்த் செல்வமணி எல்லாம் அங்கதான் இருப்பான். சிவா அந்த மாதிரி ஒரு மிக இப்ராஹிம் அந்த பக்கம் படுத்து கிடப்பாரு. 49 அது மேல பட்டில புள்ள அவ்வளவு பேரும் படுக்கும். அப்படி ஒரு நல்ல மனிதர்கள்னா அப்படி ஒரு நல்ல மனிதர் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில பார்த்ததில்ல, சினிமாவிலே பார்த்ததில்ல. தருமம் செஞ்ச ஒரு பெரிய தலைவர். ஒரு 700 பேருக்கு எப்பவும் சாப்பாடு வரும், கறிச்சோரோட ஓடுவார். அதே மாதிரி ஐயப்பன் கோயில் தான் எல்லாம் சபரிமலை இருமுடி கட்டி போவாங்க. நீ பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு அவ்வளவு பேர் இருமுடி கட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா, நிறைய இன்னும் பாருங்க, அடுத்த வருஷம் போக பயங்கரமாகும். அவர் அன்னதானம் பொறுப்பு, இவரு அன்னதானம் பொறுப்பு, இவரு நாங்க கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. எல்லாரும் இறைவனா ஏத்துக்கிட்டாங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா நெட்ல போட்டீங்கன்னா கேப்டன் கோயில் தான் வருது, டெம்பிள் தான் வருது. அப்படி நீங்க போய் கோவில்ல பாருங்க, நீங்க சமாதி கேட்டீங்கன்னா கோவில் டெம்பிள் தான் வரும். அவரு தர்மம் செஞ்சாரு, அப்படி தர்மம் செஞ்சுட்டாரு. எல்லாருக்கும் அள்ளி உள்ளாச்சு, ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சுட்டாரு. அதனால எல்லாரும் வருவாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு தெய்வம் செத்து, கண்ணுக்கு முன்னாடி தெய்வம். அவருடைய 2 வாரிசு எப்படின்னு இருக்காங்க, உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. எங்க அண்ணன் பெரிய எம்எல்ஏ ஆகி பெரிய ஆள் ஆயிடுவாங்க. சின்னவர் இப்ப வந்து சூப்பர் படம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. போக இன்னும் நல்லா இந்த மாதிரி கதை கேட்டு சிறப்பா பண்ணணும். அதனால வந்து அவர் இன்னும் நல்லா போகணும். அவர் பிள்ளையாச்சே, அது தர்மராஜாவுடைய பிள்ளை நல்லா வரணும்னு ஆண்டவர். அதான் சாரப்பாம்பண்ண வந்து செல்வ பாண்டியன் படத்துல நடிக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை நிறைவேறும். அது வாய்ப்பு வரும், கூப்பிடுவாங்க. பல ஆட்கள்லாம் மறுபடியும் ஒரு இணைஞ்சு பிரபாரன் கூட இருக்கணும்னு எங்களுக்கு நாங்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா கைப்பிடி சொல்லிட்டு வந்தேன். வாழ்த்துக்கள் தம்பி, பெரிய வெற்றி படம், நல்ல சிறப்பு, நல்லா பண்ணுங்க, நல்லா கதை கேட்டு நல்லா பண்ணுங்க தம்பி சொல்லிட்டு வந்தேன். அது எங்க அண்ணன் மையன், என் மை மாதிரிதான். ஏன்னா எங்க அண்ணன் எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் 88ல கல்யாணம் பண்ணேன், அவர் 92. அதனால என் பசங்களோட 20 நல்ல பிள்ளைங்க, தெளிவான பிள்ளைங்க. அண்ணன் பசங்க நல்லா இருக்கும். அதான் எங்க அன்னைக்கு எல்லாரும் நடக்கும். உங்க சார்பாக இது என்ன டிவி ஆர்எஸ்ஏ பிளாஸ் மீடியா, ஆர்எஸ் பிளாஸ் மீடியா வந்து நீங்க வந்து எல்லாம் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஆர்எஸ்ஏ ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் போடுங்க.